ஹலோ மக்கள், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது கிராணி சாப்டர் 3ல். சரி வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டே 1 ஃபஸ்ட்டுங்க. அதை எடுத்துகிட்டு லாக் பிக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இது வேறு என்னையா இப்படி இவ்வளோ நேரம் ஆகுது. சரி இருங்க, இதை ஓப்பன் பண்ணி விட்டு வழக்கம் போல் வெளியே போய் அந்த மிஷின்கிட்ட சவுண்டு போட்டு வந்துடலாம். ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் தம் கட்டி பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதை திறந்து விட்டு அப்படியே போயிட்டு இருங்க, கீழே போயிட்டு அந்த மிஷின்கிட்ட ஒரு அட்னன்ஸை போட்டு தம்பி பாருப்பா. ஓகே, போயிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். ஓகே, தேங்காய் கிடைக்குது. ஐ திங்க் இதில் வெப்பன் கீ இல்லைனா காயின் கிடைக்கும். ஓகே, இதை கொண்டு போய் அங்கே வெட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு இங்கே தள்ளி விட்டு போய் அந்த குடுன்னு அதில் போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவிலன் தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். சரி இருங்க, கிளம்பி வந்துட்டா. நாசமாக போனவளே, எங்கே அவன் புருஷன் வரலையா? சரி இரு, அந்த கிழட்டு போய் எப்படியும் மேலே தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் அவன் சவுண்டும் கேட்கல, அவன் ஆளை காணாம். சரி ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். மேலே போய்ட்டு இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான் டெடி இருக்குது. சரிங்க, ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். போயிட்டு ஐயோ ஸ்லெண்ட்ரினா நாசமாக போனவளே, என்னை பயமுறுத்துறதுக்குன்னே வரையடி. சரி இருங்க, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நீங்கள் வெளியே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அந்த கல் ஒன்று கிடக்குது, அதை பொறுக்கிடலாம். ஏன்னா இப்போ நம்ம வெப்பன் கிடச்சின்னா உடனே அதை அடிச்சுட்டு தான் அந்த கன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை பொறுக்கிட்டு இந்த தலைவெட்டி மிஷினுக்கு போவோம். தலைவெட்டி மிஷினில் தேங்காய் வெட்டுறோம் பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ அறிவாளின்னு பார்த்துக்குங்க. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இதை போட்டு வெட்டிடலாம். வெட்டிட்டு உக்காந்துடலாம். உட்காரு. எடுத்தாச்சு. இன்னைக்கு இது பேட்லாக்கியா? இது எந்த இடத்துக்கு ஆகும்? இருங்க, பேர்லாக்கி இது ஓப்பன் பண்ணுமா? சரிங்க. ஓ சாரி, இது செட்டிக்கு மறந்துவிட்டேன். இந்த நாசமாக போனவளை ஏறி கொஞ்சம் விட்டு தான் கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் விட்டு தான் எனக்கே விதி அடிச்சிருவேன். இருங்க, இதை வேறு ஓப்பன் பண்ணணும். நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வெப்பன் கீ கிடச்சிச்சுங்க ஒரு வழியாக. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு புல்லட் இருக்குது, சன்னி. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. பார்த்தா கிச்சனில் மொத்தமே இத்தனை இருந்தாலும் ஒரு பொருளாக வைக்கிறானுங்க. சரி இருங்க, இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். நீங்கள் பட்டனை அமைக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். பார்த்தா கிழட்டு பையன் இப்போ என்ன பண்ணுறது? சரி லாக் பண்ணிட்டு சரிங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அவன் போகிறானா இல்லையான்னு. சரி ஓகே, அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கிளவி நாசமாக போனவன் ஸ்லெண்ட்ரினா ஒரு பக்கம், அவள் ஆயா கேள்வி ஸ்லெண்ட்ரினா இது கிராணி ஒரு பக்கம் சாவடிக்கிறாங்க. சரி இருங்க, இந்த சவுண்டை போட்டு வர வச்சிடலாம். ஓகே மக்களே, நான் எப்படியோ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்துட்டேன். கிளவியை சுத்தலில் விட்டு கன் இங்கே இருக்குது. கழட்டு பையன் தூங்கிட்டு இருக்கான். ஒரே போட்ட வேண்டிதான். மணியே செத்து போடா கழட்டு போயிலே. ஃபஸ்ட்டுங்க புல்லட் ரிலோட் பண்ணிட்டு சரிங்க அப்படியே கீழே போகலாம். கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு இருங்க கிளவி வரா, இவ்வளோ போட்டு தள்ளிட்டு நீங்கள் டக்குன்னு புல்லட் ரிலோட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் அப்படியே மேலே வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது உருப்படியாக கிடைக்குன்னு பார்த்தா காயின். ஓகே, இது தேவைப்படும். சரி இருங்க, இதை போய் கீழே போட்டுடலாம். ஓடு இங்கே கீழே போட்டு சரிங்க, இதை இங்கே ரொம்ப தூரம் போகண்டா, டைம் வேஸ்ட் ஆகிரும். இங்கேயே எங்கேயாவது போட்டுடலாம். இங்கே போட்டு சரிங்க மேலே போகலாம். மேலே போயிட்டு இருங்க, போய் மறுபடியும் கன் எடுத்துகிட்டு அந்த காக்காவை சுட்டுடலாமா? சரி, காக்காவே ஃபஸ்ட்டு சுட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அந்த காக்காவை சுடுறது இப்போ தான் பெட்ரு. இருங்க, ரோல் பண்ண வேண்டாம், வந்து ரோல் பண்ணிக்கலாம். சரிங்க, போ நிற்காத. காக்கா இங்கே இல்லை, அப்போ இங்கே இருக்குது காக்கா. எங்கே அந்த பொருளை என்கிட்ட கொடு பார்ப்போம். இது ட்ரெயினுக்கு ஆகும். சரி இருங்க, இதை எடுத்து கீழே எங்கேயாவது போட்டுடலாம். தலைவெட்டி மிஷின்கிட்ட போட்டுடலாம். இங்கே போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு இருங்க போயிட்டு இதை உடச்சிடலாம். உடச்சிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். தேவையில்லாத வேலை, தேவையில்லாமல் சுட்டேன். ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபயர் பட்டனில் வேறு தெரியாமல் கையை வச்சிட்டேன். சரி ரைட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி இருங்க, இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே எதாவது கிடக்குதான்னு. போய் இருங்க, யாராவது வராங்களா? யாரும் வரல. பொட்டிக்குள்ள என்ன மேட்ச் பாக்ஸ் இது தேவைப்படாது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா விரட்டுறதுக்கு ஒரு இடத்துல நம்ம வுட்டையும் மேட்ச் பாக்ஸையும் கம்பைன் பண்ணால்
நெருப்பெரியும். இந்த இவ்வளோ இருங்க, இவ்வளோ முதல்ல முடிச்சு கட்டணும். ஃபஸ்ட்டு இருங்க, மேலே போகலாம். மேலே போயிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்படியே கழட்டு பையன் வர வந்துட்டான். சரி இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. கிளவி ஐயோ சுட்டு போட்டாங்க, தேவையில்லாத வேலை. முட்சனில் வந்து மாட்டிக்கிட்டேன். அதில் அடிச்சு விட்டாங்க. இப்போ கிழமை அடித்ததை நினச்சா கூட எனக்கு பயமாக இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கையில் கன்று வேறு இருக்கும், அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி ஓகே, இருங்க டெடி எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். பார்த்திங்கன்னா அதில் தான் ஏதோ முக்கியமான பொருளாக இருக்கும். சரிங்க, எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஓடுற வேகம் கமான். போ 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 கிளவி கிளவி வேறு அடிச்சுவிட்டா. இது நமக்கு ஒரு பெருத்த அவமானம், கிளவி நம்மளை அடித்ததை. ஏன்னா கிழவனை நம்மளை அடிச்சுவிட்டா, கிளவி அடிச்சுவிட்டா. இவங்க இதுக்குன்னு அந்த ஸ்லண்டினா பொம்மையை அங்கே போட்டே ஆகணும். பாருங்க, வேகமாக போய்ட்டு அந்த பொம்மை எடுத்து நம்ம மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஃபஸ்ட்டு யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு தூடா பொம்மையை ஓடுறா கிச்சனுக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா கிச்சனில் முன்னே இந்த மாதிரி நின்ட்டாங்கன்னா சுற்று போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ சுற்றிக்கிட்டு கிச்சனுக்கு போகலாம். ஐயோ, நான் வேறு எலிவேட்டரை வேறு கீழே கொண்டு வரவே இல்லையே. அது நான் முன்ன மேலே அழுத்தி விட்டேன்ல, அது அந்த அளவுக்குலேயே இருக்கும். ஓகே, இது கீழே வர வெயிட் வேறு பண்ணணுமா? கிளம்ப வந்துட்டானா அவ்வளோதான், சுட்டு போட்டுருவான் வேறு. இருங்க, வெயிட் பண்ணி அதுக்குள்ளே கிட்ட டக்குன்னு கீழே வா. அதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. கிளம்பி வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இது வேறு வெளியே வர மாதிரி தெரியல. போ கால் மாட்டிக்கிச்சு. அப்பாடா, உள்ளே அப்படியே வந்தாச்சு. சரி இருங்க, இவ போகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே, கிளம்புவாளா மாட்டாளா? இவங்க எந்திரிச்சிட்டு கடியை கையில் எடுக்க வேண்டாம், அப்போ உட்காந்துருவோம். போய் தொலையாண்டிட்டு சீக்கிரமா, ஏண்டி சாவடிக்கிறேன். போயிட்டாங்க. இப்போ வெளியே லைட்டாக தலையை எட்டி பார்த்து பட்டன் அமைக்கிடுவோம். லட்சக்கா, இப்போ டெடியை கையில் எடுறா. இப்போ என்னடி பண்ணுவேன்? என்னங்க, அப்படியே மேலே போயிட்டு இந்த டெடி பொம்மையை போட்டா வேலை முடிஞ்சுது. போ டக்குன்னு போ. என்னங்க பொம்மை இந்த இடத்துலாம் போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்து ஈவல் லேண்ட் பண்ணலான்னு முன்னே சொன்னேன்ல. அடுத்து ஈவல் லேண்டில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது கேம் பண்ணால் கூட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேம் பண்ணணும் மொபைலில் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் விளையாண்டு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் வந்தாச்சு. சேஃபில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சேஃபில் ஏதோ உருப்படியாக இருக்குமா? ஷெட்டு கீ. ஷெட்டு கீ எங்கே இருக்குன்னு தெரியும்ல. நான் ஒரு டைம் பேர்லாக் கீயை போய் அங்கே போட பார்த்துருந்தேன்ல, அதுதான் ஷெட்டு கீ. சரி ஷெட்டு கிளம்ப. ஐயோ, கன்று வச்சுருக்கானே இந்த இடத்துல வேறு மாட்டிப்பனே. சரிங்க, டக்குன்னு உள்ளே குளிச்சிடலாம். எனக்கு அப்போயே தெரியுங்க, இந்த மாதிரி முட்டு அவன் கன்று வச்சுருந்தா அவன் தான் மோஸ்ட்டாக ஜெயிப்பான். சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் பட்டன் அழுத்தி விட்டு மேலே போய் அந்த இன்னொன்று இதுலேயே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா என்னையா பொறுமையாக போகுது. இருங்க, சவுண்டு போட்டு கிளவி கீழே வர வச்சிடலாம். ஷெட்டுக்கு அடி வாங்கின இடத்துலேயே கிடக்குது. நல்ல வேலை, நான் கூட கிளிச்சாகி வேறு எங்கேயோ விழுந்துருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை வேறு எங்கேயும் விழுவல. இங்கே டக்குன்னு கீழே போயிட்டு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். மட்டும் இல்லை, என்ன ஆக்சிலேட்டர். ஓகே, இதுவும் தேவைப்படும். இதை கீழே போட்டலாம். இல்லை சரிங்க, பட்டனும் அமைக்கி. சரி இருங்க, கீழே போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்க, இன்னும் போகுது. இந்த கீ எடுத்துக்கலாம். ஷெட்டு கீ இது வந்து ஆகும். பார்த்தீங்கன்னா இருங்க, அவ்வளோதான் வந்துட்டோம். என்ன ஸ்லோ மோஷனில் போகுது? சரி இருங்க, வந்தாச்சு. முதல்ல போய் ஷெட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாமா? சரி இருங்க, யாராவது வராங்களா? யாரும் வரல. சரிங்க, இப்போ போய் ஷெட்டையே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஷெட்டுக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ட்ரெயின் கீ போடு, இது தேவைப்படும். சரி, இதுக்கு என்ன தேவைப்படும்? இதுக்கு ஒயர் தேவைப்படுது. சரி இருங்க, இதை ஃபஸ்ட்டு எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து போட்டு போயிடலாம். சரி, எங்கே போடலாம்? இங்கேயே போட்டுடலாமா? சரி இருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இதை எங்கே போடலாம்? சரி, இங்கேயே போட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, இதையும் எடுத்து இங்கேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, மேலே போகலாம். மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட கன் இல்லை, அதனால் இந்த உண்டிகளை மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு யாருக்காவது வெயிட் பண்ணலாம், யாராவது வராங்களான்னு. அப்படியே இருங்க, பொறுமையாக கீழே போனால் யாராவது வருவாங்க.
பார்த்தீங்கன்னா கிளவி பார்த்துட்டா அவள் வந்து நம்மளை அடிக்க இப்போ வந்துகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு இருங்க அவளை போட்டு பிறந்துடலாம். சரிங்க இப்படி போயிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே என்னங்கன்னே பார்க்கல. இருங்க இதுக்குள்ளே என்ன ஒன்றும் இல்லை. சரி இருங்க இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம டேஞ்சர் சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கழட்டு போய் என் கையில் கன்று இருக்குது. இருங்க இன்னொன்று கல் எடுத்து குடிச்சிக்கலாம். ஏன்னா எதுக்கு நான் அவன் வந்தால் அவனையும் அடிக்கணும். ஃபஸ்ட்டு இருங்க கிளவி எங்கே போனேன் இன்னும் வெளியே வரல. ஏங்க அங்கே இருக்காங்க. இருங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு யாரும் இல்லை. ஏன்னா பார்த்து போதுக்கும். சரிங்க போட்டாச்சு. நான் கூட மிஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். நல்ல வேலை கிளவி மேலே பட்டுருச்சு. சரி இருங்க இப்போ கழட்டு பையனுக்கு வெயிட் பண்ணால் போதும். ஓகே கழட்டு பையன் ஃபைனலாக வந்துட்டான். சரி இவனை நம்ம சும்மா சுட்டாலே போதும். இப்போ கன் எடுத்து இவன் தலையே போட முடியாது. நான் புல்லட் இல்லை. ஏன்டா டம்மி துப்பாக்கி வச்சாடா என்ன மிரட்டின இவ்வளோ நேரம். சரி இருங்க ஃபஸ்ட்டு போய் இதை ரீலோட் பண்ணிட்டு வந்து இவன் நெத்தி பொட்டிலே வச்சு சுட்டுறலாம். இருங்க இதே ரீலோட் பண்ணி வச்சுக்கோ. ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு அவனை இருங்க மண்டையிலே ஒரே போடு. இருங்க நெத்தியை சொல்லாமா நெத்தியில் போட்டு இல்லை அதனால் இங்கே சுட்டுருவோம். நீ முதலையே புல்லட் வச்சுருந்தீங்கன்னா உன்னை தலையில் சுட்டிருப்பேன். நீ இந்த புல்லட் வைக்காதனால. சரி இருங்க நாம் எதுக்கு வளன்னு பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம். ஆக்சிலேட்டரு இது எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடலாம். ஓகே வந்தாச்சு. இங்கே போட்டுட்டு இன்னும் மேலே போக முடியல. இங்கே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த காயின் இதுவும் ஆகும். சரி இருங்க இதையும் கொண்டு போய் போட்டுடலாம். ஏன்னா இருங்க வந்தாச்சு. சரி இங்கே தான் சாரிங்க இல்லை டிக்கெட் வாங்கணும். நான் போட்டு காயினை கொண்டு வந்து ரோபோட்டை காட்ட போகிறேன். ஓகே டிக்கெட்டு கொடுத்த பட்டன் அழுத்தினா டோக்கன் வந்துடும். வாய் வேறு இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க ரொம்ப குளருது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதுக்கிட்ட காட்டியாச்சு. ஓகே இருங்க இதுக்கு என்ன தேவைப்படும்? ஓகே இந்த ஒரு பார்ட்டு தான் நம்ம அங்கே கீழே போட்டோம்ல அந்த பார்ட்டு தான் தேவைப்படுது. ஏன்னா கரண்ட் சப்ளை வரத்துக்கு. சரி இருங்க நான் கன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டேன். யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே கிளவி வரோம். ஏன்னா கிளவி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு தரணும். பார்த்தீங்கன்னா இருங்க ட்ரெயின் கீ எடுத்துக்கலாம். கிளவி பார்த்தீங்கன்னா டமால் ஆகிட்டா பாவம். இதுக்கு தான் காலத்தில் வந்து வயசான காலத்தில் கம்முன்னு இருக்கிறது. பேட் எடுத்துகிட்டு அடுத்த மண்டையில் போடணும் வந்தால் இப்படி தான் ஆகும். ட்ரெயின் கீ இங்கே போட்டேன். இங்கே எதுக்கும் ஸ்க்ரீன் ஷாட் மறுபடியும் எடுத்துப்போம். சரிங்க போய் புல்லட்டு ஒன்று எடுத்துக்கலாம். புல்லட்டு கிடைக்கல. சரி இருங்க ஃபஸ்ட்டு இருங்க ரிலோட் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டால் போதும். இதுதான் அந்த வீலு. அந்த இதை போடுறதுக்கு 3ல் 1 மிஸ் ஆச்சுல அந்த பொட்டு தான் இது. இதையே கொண்டு போய் போட்டால் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகே இருங்க போகிற வழியில் மட்டும் இந்த கழட்டு பையன் குறுக்க வந்துடக்கூடாது. அவங்ககிட்ட கன் இல்லை அதனால பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே இருங்க அவன் வரானா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே இருங்க எங்கே வராங்க. நல்ல வேலை கன்று அங்கே போட்டேன் இல்லைன்னா போட்டு தள்ளியிருப்பான். இருங்க போவோம். அவனை கூப்பிட்டு வந்து போட்டு கீழே நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். இருங்க என்ன ஆளை காணோம். என்னங்க இதில் அங்கேயே நின்றுட்டான். ஏங்க போயிட்டு சரி அவன் போகிறான். அவனை எதுக்கும் கொண்டு வந்து சுத்தலை விட்டுக்கிட்டு நம்ம பொருளை போட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஃபஸ்ட்டு இருங்க இதை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? இங்கே வச்சுட்டு இதை வச்சுட்டு இந்த லெவரை அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டால் இப்போ வந்து கரண்ட் வந்து அதாவது ட்ரெயின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ட்ரெயின் ரோடு வந்து ஓகே. இப்போ அடுத்து ட்ரெயின்க்கு எடுத்துகிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருங்க மேலே போய்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வரக்கூடாது. ஓகே ட்ரெயின் கீ எடுத்துக்கலாம். ட்ரெயின் கீ இங்கே தான் போட்டிருக்கேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா இருங்க ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு போய் போட்டால் அவ்வளோ வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு உங்களை வந்து ஈவில் நன் வீடியோவில் சந்திக்கிறேன். ஈவில் நனில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணிட்டு வேறு ஏதாவது கொக்கடைல் எஸ்கேப்னு ஒன்று வந்துருக்குதாமா. அது வந்து பல வருஷம் ஆகுது. இருந்தாலும் நான் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ட்ரெயின் கீ ஓகே. ட்ரெயின் கீ இங்கே கிடக்குது. இதை எடுத்துகிட்டு போய் போட்டால் வேலை முடிஞ்சுது. சரிங்க இருங்க இதெல்லாம் சாத்திடலாம். ஃபஸ்ட்டு இருங்க இதை சாத்திட்டு ஓகே இதையும் சாத்திடலாம். சாத்திட்டு இருங்க சாவியை போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ இதை திருக்குனா அவ்வளோதான். க்ளோஸ் த டோர்ஸ். ஓகே நம்ம கதவை சாத்தலை. அந்த சைடு ஒரு சாத்தலை போல். ஓகே இருங்க இதையும் சாத்தி விட்டா அவ்வளோதான். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.